அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். இன்றைய தின சிறப்பு, இன்றைய ராசி பலன், பஞ்சாங்கம், இன்றைய கிரக நிலவரம், இன்றைய சுபமுகூர்த்த நேரம், சுபஹோரை அனைத்தையும் இந்த பதிவில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த பதிவினுடைய இறுதியில் தினமும் சொல்ல வேண்டிய சங்கல்பம், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக பூஜைக்கு முன்பு அவசியம் நீங்கள் சொல்ல வேண்டிய உறுதிமொழி, இறைவன் முன்பு சொல்ல வேண்டிய அந்த உறுதிமொழிதான் சங்கல்பம். மற்றும் தினமும் சொல்ல வேண்டிய பஞ்சாங்கம் வாசிப்பு வடிவில் கொடுத்துள்ளேன். பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது அல்லது கேட்பது என்பது வீட்டில் உள்ள செல்வ வளத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி மற்றும் புத்தி கூர்மை அதிகரித்து நல்ல ஞானம் என்பது உண்டாகும். எனவே இந்த பஞ்சாங்க வாசிப்பை தினமும் கேட்டு அனைவரும் பலனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஆவணி மாதம் 17ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் கஜலட்சுமி விரதம். இன்று பூஜை அறையில் கஜலட்சுமி தாயாரனுடைய படத்தை வைத்து கஜலட்சுமியை இன்றைய தினம் வழிபாடு செய்வதனால் சகலவித நன்மைகளும் உண்டாகும். நிலம், பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபம் என்பது உண்டாகும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை அனுகூலம் என்பது உண்டாகும். செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்த இந்த கஜலட்சுமி விரதம், இன்றைய நாளில் கஜலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. உங்கள் இல்லங்களிலும் நீங்கள் கஜலட்சுமி படம் இருந்தால் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது அருகில் உள்ள சிவாலயங்களில், அனைத்து சிவாலயங்களிலும் கஜலட்சுமி தாயாருக்கு என்று ஒரு சந்நிதி இருக்கும். அங்கு சென்று நீங்கள் இன்றைய தினம் கஜலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் சகலவிதமான நன்மைகள் என்பது உண்டாகும். மேலும் இன்றைய தினம் ஆவணி மூலம், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூல நட்சத்திரம். இன்றைய தினம்தான் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த தினம். சிவபெருமானுடைய அனைத்து ஆலயங்களிலும் இன்றைய தினம் அந்த பிட்டு உற்சவமானது மிக சிறப்பாக நடைபெறும். மதுரையில் உள்ள அந்த சிவாலயங்கள்ல மிக கோலாகலமாக நடைபெறும். முடிந்தவர்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அந்த பிட்டு உற்சவத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டு தரிசனம் செய்வது, செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினம் நீங்கள் கஜலட்சுமி தாயாரினுடைய வழிபாடு மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு பிட்டு நிவேதனம் செய்து அதை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். சிவபெருமான் அனைத்து கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு நமக்கு அருள் புரிவார். வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது உண்டாகும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கி சுபகாரியம் என்பது கைகூடும். இந்த நாள்ல நீங்கள் நினைத்த காரியங்கள்ல நல்ல வெற்றியையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் உடன் பிறந்தவர்கள் வழியாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குழந்தைகளுடைய கல்வி விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதால் இன்றைய நாளில் நீங்கள் புதிய பயணங்களை தவிர்ப்பது மற்றும் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இந்த நாள்ல நீங்கள் புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் மௌனத்தையும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது உங்களுக்கு மேலும் சிறப்புகளை தருவதாக அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம். மேலும் 4ஆம் இடமான கேந்திரத்தில் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ர சனியினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுக்கு சொத்து, வீடு, நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும்
உங்களுடைய தொடர் முயற்சிகளினால் அந்த நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடமான தனுசு ராசியில இன்றைய தினம் சஞ்சாரம். மேலும் உங்களுடைய தனஸ்தானத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம். மேலும் முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்தினரிடம் குறிப்பாக குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். குழந்தைகளிடம் இனிமையான அன்பான பேச்சுவார்த்தைகளை இந்த நாளில் நீங்கள் பேசுவதன் மூலம் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க்கை துணையிடம் எந்தவித தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை இந்த நாளில் நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். பணியிடங்களில் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விவாதங்களை உங்களுடைய பணியிடங்களிலும் நீங்கள் தவிர்ப்பது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும், பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், நல்ல தனவரவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 4ஆம் இடமான கேந்திரத்தில் இன்றைய தினம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மேலும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் நினைத்த காரியங்களை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமிருந்து உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகும், நல்ல தனவரவு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் குருவினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நல்ல தனவரவு தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து நிதானத்துடன் செயல்பட்டால் மிக சிறப்பான வெற்றியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுடைய பேச்சில் நிதானம் மற்றும் பொறுமை என்பது மிக மிக அவசியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் தனக்காரகனுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல நல்ல பொருளாதாரம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல நீங்கள் எடுத்த காரியங்கள்ல நல்ல தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் சிறப்பாக திட்டமிட்டபடி நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான பயணங்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுக்கு விருப்பமான பொருட்களை உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் பிடித்த பொருட்களை வாங்கி தந்து மகிழக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சந்தோஷமான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.
சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம், உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் சந்திர பகவான் மீது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் நினைத்த காரியங்களை நிதானத்துடன் திட்டமிட்டு நீங்கள் செய்யும் போது அதில் நல்ல மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது, அமைதியும் நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு மேலும் சிறப்புகளை தரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான புதிய சிந்தனைகள், உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாகவும், சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மேலும் இந்த நாள்ல நீங்கள் எதிர்பார்த்து நிறைவேறாமல் இருந்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த பயணங்களால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய பணியிடங்களில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் நீங்கள் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இன்றைய நாளில் நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த நாள்ல நீங்கள் பயணங்களின் போது நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் உங்களுடைய குடும்பத்தாரிடம் நீங்கள் பேச்சில் கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் இந்த நாள்ல முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கல்வியில நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பணியிடங்களிலும் மற்றும் உங்களுடைய குடும்பத்தாரிடமும் பேசும்போது பேச்சில் மிக மிக கவனம் வேண்டும். உணவு விஷயங்கள்ல அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளியிடங்கள்ல உணவு எடுத்துக்கொள்ளும் போது அது உங்கள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இந்த நாள்ல உங்களுக்கு பணி சார்ந்த, அதாவது உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த பயணங்களால் சிறிது உங்களுக்கு அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தகுந்த ஓய்வு எடுப்பது என்பது உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்ல உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவதாக அமையும். பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு, தட்சிணாயன புண்ணிய காலம், வருஷ ருது ஆவணி 17ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம், திதி தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். யோகம் பிரீத்தி யோகம், கரணம் தைத்துல கரணம், நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 15 நிமிடம். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கூலிகை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ தசமி. இனி இன்றைய சுப முகூர்த்த காலம். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 43 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 32 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் மாலை 3 மணி 1 நிமிடம் முதல் 4 மணி 44 நிமிடம் வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 8 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த திரிதக்ஷய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே
अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये पंचांगम विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु सिंह मासे शुक्लपक्षे दशम्यां शुभतिथौ वासरः भौमवासरयुक्तायां मूला नक्षत्रयुक्तायां प्रीतियोगयुक्तायां तैतुलकरणयुक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां दशम्यां शुभतिथौ அன்பு நேயர்களே, பஞ்சாங்கத்தை தினமும் வீட்டில் வாசிப்பது அல்லது ஒலிக்க செய்து கேட்பதால் மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும். வீட்டில் நல்ல சுபத்துவம் என்பது உண்டாகும். நல்ல மங்களம், செல்வ வளம் என்பது அதிகரிக்கும். எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசித்து அல்லது இந்த பதிவை ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அனைவருமே இந்த பதிவையும் தினமும் இந்த பஞ்சாங்க குறிப்புகளையும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.